கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு உங்களை ஆவலோடு கூட வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெற்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து ஞானஸ்நானம் பெற்ற உடனேயே அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். காரணம், சோதிக்கப்படுவதற்காக. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. வழக்கத்துக்கு மாறாக நமக்கு தெரியுது. பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். தெளிவா இருக்கு. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு எங்கே? வனாந்திரத்துக்கு. யாராலே? பரிசுத்த ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். ஞானஸ்நானம் பெற்ற உடனேயே பலவிதமான அனுபவங்களை நாம் அடைகிறோம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் எடுத்த உடனே என் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைய புதிய நன்மைகளை கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு, நான் ஜெபம் பண்றேன், அந்த ஜெபம் கேட்கப்படுது, நிறைய விஷயங்கள் தடையா இருந்ததெல்லாம் இப்போ ரொம்ப நல்லாவே நடக்குது. ஒரு சாரார் இப்படி சொல்லுவாங்க. இன்னொரு சாரார் சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் எடுத்ததிலிருந்து முன்ன இருந்ததை விட துன்பம் அதிகமா இருக்கு, ரொம்ப சோதனையா இருக்கு, ஏண்டா எடுத்தோன்ற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கு, கலக்கமா இருக்கு, தப்பா ஏதாவது முடிவு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு சொல்றது உண்டு. உங்களுக்கு கூட நான் சொல்லும் போதே யோசனை வந்திருக்கும், உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இங்கே ஆண்டவர் இயேசு அந்த ஞானஸ்நானம் நீதியை நிறைவேற்றும்படியாக எடுத்து கரையேறி வந்த உடனே அடுத்த ப்ராஜெக்ட் மாதிரி அவரை பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்துக்கு இயேசு சோதிக்கப்படுவதற்காக, இப்போ இதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறாருன்றது தான் ரொம்ப முக்கியம். பொது ஊழியத்துக்கு வரப்போகிறார். இது ஒன்றும் தற்செயலாக நடந்தது அல்ல, தேவனுடைய திட்டம் இது. பொது ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னால 40 நாட்கள் அவர் வனாந்திரத்தில் இருந்தார். அங்கு சோறு தண்ணி கண்டிப்பாக கிடையாது, மனித சஞ்சாரம் இல்லை, தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, மனித முகங்களை பார்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு வனாந்திரத்தில் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, பிசாசுக்கும் இந்த மாதிரியான ஒரு டைரக்ட் என்கவுண்டர் வித் தி லார்ட், கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நேராகவே வந்து சோதிக்கும்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு புதிய வித்தியாசமான ஒரு சந்தர்ப்பம் தான். அப்போ சாத்தான் நேரடியாக, ஆனால் இது ரொம்ப அபூர்வமாக வெளிப்படும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. இன்றைக்கு நாம் கூட சோதிக்கப்படுகிறோம். சாத்தான் ரொம்ப தந்திரமான ஆள். வழக்கமாகவே அவன் எப்படின்னா, மறைவாக இருந்து ரகசியமாக அந்தரங்கமாக இந்த பூமியிலே தன் ஆட்களை கொண்டு நீதிமான்களை பரிசுத்தவான்களை சோதிக்கிறது உண்டு. ரொம்ப தந்திரம் இல்ல, மோர் டாக்டிஸ். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்படிதான் வேலை செய்வான். அப்படியே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் என்று பார்க்கிறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேரா வந்து நின்று எதிரெதிர சோதிப்பதை போல ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தான் ஏற்பாடு செய்தார். இவனை ஆகாயத்து அதிகார பிரபு என்று வேதம் அழைக்கிறது. எபேசியர் 2:2, அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த பிசாசானவன். இந்த பிரபஞ்சத்தின் ஒரு வகையான ஆளுகை அவனிடத்தில் இருக்கிறது. ஆபத்திலே மனிதனை வீழ்த்தும்படியான ஒரு வேலை அவன் செய்து கொண்டிருந்தான். பொதுவாக அவன் தந்திரவாதியாக தந்திரமாக செய்வான்.
ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பம் வந்ததுன்னு பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் இங்கே சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக சந்திப்பதைப் போல நேருக்கு நேர் நின்று சோதிக்கிறான். மத்தேயு 4:2 முதல். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இங்கே அவனுக்கு ஒரு புது பேரு, சோதனைக்காரன், a tempter. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த சோதனைக்காரன் ஒவ்வொரு நாளும் நம்மை வீழ்த்தும்படியாக, கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிய நினைக்கிறவங்களை மனதை குருடாக்கி, இந்த கர்த்தருடைய வசனம் எல்லாம் அவங்களுக்குள்ள போகாதபடிக்கு உலகத்தை மொத்தமா உள்ள கொண்டு போய் வச்சு அதை மறைப்பான். சரி, கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட பிறகு வளர வேண்டிய கிறிஸ்தவர்களை இந்த உலகத்தின் தந்திரங்களாலே, கவர்ச்சிகளாலே, சிற்றின்பங்களின் மயக்கத்தினாலே இதெல்லாம் காட்டி அவர்களை வீழ்த்துவான். இங்க முதல் சோதனையினோட முதல் கட்டம் என்னன்னு பார்த்தா, அவர் 40 நாள் இரவும் பகலும் உண்ணாமல் உபவாசித்து பசியோடு இருந்தாராம். பசியோடு இருக்கிற பொழுது ஒரு மனிதன் நிதானமாக இருப்பது ரொம்ப கஷ்டம், முடிவுகளை சரியாக எடுப்பது ரொம்ப கஷ்டம். பசி வந்தா 10 பறந்துரும் வாங்க. இந்த 10 அப்படின்றது என்ன? 10 நல்ல குணங்கள். என்ன மாதிரி சொன்னான்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 40 நாளைக்கு முன்னால ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற அந்த சமயத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இதோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இது அப்படியே காதுல வாங்கிட்ட சாத்தான் இங்க என்ன சொல்றான்னா, அந்த வானத்திலிருந்து சத்தம் வந்தது இல்ல, பிதாவானவர் சொன்னார் இல்ல, நேசகுமாரன் சொல்லிட்டு, அப்படிதான் நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இப்ப பசியோடு இருக்கிற அவருக்கு ஒரே ஒரு பால் போட்டா அவ்வளவுதான், போல்ட் அப்படின்ற மாதிரி, ஒரே ஒரு குண்டு சுட்டால் செத்துருவாங்கன்ற மாதிரி, ஒரே ஒரு சோதனையை ரொம்ப ரொம்ப பிரைமா ரைட் டைம்ல சரியான ஒரு நேரத்தில் சொன்ன மாதிரி, இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிட்டுட்டு நிரூபிங்க, நீ தேவனுடைய குமாரன் என்பதை எனக்கு நிரூபிங்க அப்படின்றான். இப்போ இயேசு தேவனுடைய குமாரன் என்பது பிதாவாகிய தேவன் சாட்சி சொன்னார் மனுஷருக்காகத்தான். ஆனால் இயேசு தேவனுடைய குமாரன் என்பது அந்த குமாரனுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சாத்தானுக்கு அதை இப்போ நிரூபிக்கணுன்ற மாதிரி ஒரு சோதனை அவன் வச்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார், என்ன பண்ணார்? 4, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்க நல்லா பார்த்தீங்கன்னா மனுஷன் சொல்றாரு. உபாகமம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை கொண்டு வந்து இங்க காண்பிக்கிறார். 8ஆம் அதிகாரம் உபாகமும் 3வது வசனம் தான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான், உயிர் வாழ்வான். இத பதிலா வசனத்தை எடுத்து சொல்றார். அப்போ நம்ம ஒரு பாடம் கத்துக்கணும். சாத்தான் நம்மை சோதிக்க வரும் பொழுது அவனை மேற்கொள்வதற்கு வேற எந்த யுக்தியும் பலமும் உதவாது. கர்த்தருடைய வசனத்தை கொண்டுதான் அவனை வீழ்த்த முடியும். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சோதனையிலே நாம் கற்றுக்கொள்கிற பாடம். சங்கீதம் 119:11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உமது வாக்கை, உமது வசனங்களை என் இருதயத்திலே வைத்துக் கொண்டேன். சாத்தான் கேட்டா நீ தேவனுடைய குமாரனே ஆனால். ஆனா ஆண்டவர் சொன்ன பதில்ல பாத்தீங்கன்னா, மனுஷனே அவன் இந்த மாதிரி அப்பத்தினாலே உயிர் வாழ்றது இல்லப்பா, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலேயே அவன் பழச்சிக்கலாம். அங்க மனுஷன் என்று கொண்டு வருகிறார். தான் ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு வந்ததை அங்கே சொன்னார். தான் தேவனுடைய குமாரன் என்பதை அவனுக்கு அங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி சோதனை பார்த்தீங்கன்னா பசியும் ஆத்தலாம், அப்படியே அவர் தேவனுடைய குமாரன்றதையும் நிரூபிக்கலாம். அப்படி ஒரு சோதனையை சாத்தான் கொடுத்தான். ஏன்னா அவன் தந்திரவாதி. பார்த்தீங்களா, இன்றைக்கு சாத்தான் நம்மை தந்திரமாக கண்களை நிச்சை, மாம்சத்தை நிச்சை, ஜீவனத்தின் பெருமையை கொண்டு சோதித்துக் கொண்டிருக்கிறான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5 முதல். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில்
தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். ரொம்ப புத்திசாலி. இந்த உலகத்தில் மக்களை எல்லாம் ஏமாற்றுவதற்கான ஒரு புத்திசாலி சாத்தான். என்னன்னா பாருங்க, எடுத்த உடனே அந்த முதல் சோதனையில ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லி அவன் வாயை மூடினாரா? இவன் என்ன பண்ண, அடுத்தது 2வது சோதனையை பண்ணும்போது இன்னொரு வசனத்தையே கொண்டு வந்து இப்போ ஆண்டவர் முன்னால வச்சுட்டான். இந்த வசனம் இருக்கே, சொல்லியிருக்கே, மறுபடியும் சொல்றா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதுதான். ஏதோ தேவர்கள் தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டா கூட அவனுக்கு பிரச்சனை இல்லை. உலகத்துல எல்லாரும் அப்படிதான் நம்பின்னு போயிட்டே இருக்காங்க. அவனுக்கு எது சிக்கல்னா, இயேசு தேவனுடைய குமாரன் என்பது அவனுக்கு சிக்கல். அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே கூட கொஞ்சம் பேர் இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்ல மறுக்கிறாங்க, அஞ்சுறாங்க, அதை அறிக்கையிட மாட்டேன்றாங்க, அப்படி வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம் ஞானஸ்தானம் பெறும் பொழுது இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு தான் நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அந்த அறிக்கையை மரணவரையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அந்த தேவாலயத்தின் உப்பரிகள் இருந்து ஸ்பாட் எந்த இடத்துல கொண்டு போயிட்டான் பாருங்களேன். அங்கே மறுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு வசனம் இப்படி சொல்லி இருக்குது இல்ல, அது கரெக்டா நிரூபிங்க பார்ப்போம். யூதருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு முக்கியமான இடம் தேவாலயம். அந்த தேவாலயத்தின் மேலே உப்பரிகையிலே நிற்க வைத்து இந்த கேள்வி அவன் கேட்கிறான். 7. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் ஒரு வசனத்தை எடுத்து கொடுக்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. சங்கீதம் 91, 11, 12. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். வேத வசனங்கள் எவ்வளவு நல்ல தெரியுது பார்த்தீங்களா சாத்தானுக்கு. அவன் ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறதே என்று ஆண்டவர் சொன்னதுக்கு பதிலாக கொண்டு வந்தான். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை கொண்டு அநேக கிறிஸ்தவர்களை இந்த உலகத்திலே சாத்தான் கவிழ்த்து போட்டிருக்கிறான். நிறைய கிறிஸ்தவர்கள் பிரிந்து பிரிந்து போறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, வேற ஏதோ புதுசா ஒன்றை கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கிற கர்த்தருடைய வசனத்தை புரட்டிய அந்த சாத்தானின் தந்திரத்துக்கு விழுந்தவர்கள் தான் அதிகம். ஏன்னா அவங்களும் வசனத்தை தான் காமிப்பாங்க. ஆக இந்த 2வது சோதனை கர்த்தருடைய வசனத்தை கொண்டே மீண்டும் குழப்பிய போது ஆண்டவர் வசனத்தை கொண்டு தான் ஜெயிச்சார். நாம கூட வசனத்தை புரட்டி பேசுறவங்களுக்கு இன்னொரு வசனத்தை சொல்லி தான் இல்ல அது அப்படி அல்ல, இது சரியா இருக்கு பாருங்களேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. வேற எந்த உலக சான்றுகளையும் நம்ம கொண்டு வர முடியாது. அப்போ தேவன் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கையை பற்றிய ஒரு சோதனையை இங்கே சாத்தான் ஆண்டவருக்கு முன்னால வச்சான். ஆனால் அவர் மறுத்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்போ முதல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னாரு. இங்கே அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக பேசிட்டு இருக்கிறது ஆண்டவர் தானே. நிச்சயமா சாத்தானுக்கு இந்த பதிலடி மகா பெரிய இடியாக இருந்திருக்கும். விடல, 3வது கட்டம் கொண்டு போகிறான். மறுபடியும் சொல்றேன். அப்போ உபாகமம் 6:16 தான் அவர் காமிச்சாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்லி. இப்பொழுது 3வது கட்டத்துக்கு போகலாம். 8ஆம் வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து. ஒரு நிமிஷத்திலே, ஆச்சரியமா இருக்குல்ல? உலகம் முழுவதையும் அப்படி சுற்றி ஒரு நிமிஷத்துல 360 டிகிரி கேமராவில் ஒரு பிக்சர் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாத்தான் இப்ப என்ன சொல்றான், இந்த ராஜ்யங்கள் எல்லாம் நான் கொடுத்துடுறேன், என்ன மாத்திரம் அப்படி வணங்கிடுங்க, என்ன வணங்கிடு அப்படின்னு சொல்றான். ஆனால் இந்த பதில் அவ்வளவுதான், எண்டு காட்டு போட்ட மாதிரி சொல்லிட்டார். அப்பால இப்போ சாத்தானே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம், உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தின் இச்சை. இன்றைக்கு வசனத்தை கேட்டு சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதுல விசுவாசத்தில் நிற்க முடியாமல், நிலைக்க முடியாமல் தடுமாறும் ஒரு சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ உலகத்தை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்தை பற்றிய இச்சை. சாத்தான் அதுல அநேக கிறிஸ்தவர்களை இன்றைக்கு வீழ்த்தி கொண்டிருக்கிறான். நாம் எச்சரிக்கையா இருக்கணும், நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகமானது நம்மை கவர்ந்தெழுக்கும்படியா இருக்கிறது. இந்த செல்போன்ல இந்த மொத்த உலகத்தை பற்றியும் நாம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஓயாம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது காட்சியாகவே நம் கண் முன்னாலே கொண்டு வருகிறது. உலகத்தில் எங்கேயோ இருக்கிற மூலையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம், பொன்னையும் பொருளையும், ஆடல் பாடல், பலவிதமான காட்சிகள், பாவங்கள் எல்லாவற்றையும் இது காட்டிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த உலகத்தின் இச்சை, அதனாலே ஒரு ஜீவனத்தின் பெருமையின் மேல மனுஷனை இழுத்து அவனை வீழ்த்தும்படியாக சாத்தான் இன்றைக்கு முயற்சிக்கிறான். ஒரு நிமிஷத்துல மொத்த உலகத்தை சுத்தி காண்பித்து இதை தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றான். லூக்கா 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், பிசாசானவன் சோதனையை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். முக்கியமாக கவனிக்கணும், அப்பால இப்போ சாத்தானே அப்படின்னு சொன்ன உடனே அவன் அவ்வளவுதான் பர்மனண்டா போயிட்டானா? இல்ல. ஆவியானவர் லூக்கால சொல்றாரு, அவன் சில காலம் விட்டு போனான். அப்படின்னா மறுபடியும் வந்து சோதித்தான் தான் அர்த்தம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 29வது வசனம், ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளமே இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அதாவது இந்த இடத்துல அவங்க சோதிக்கிறாங்க. ஒரு அடையாளம் காமிக்க பார்க்கலாம். சாத்தான் எப்படி கேட்டான்? அந்த மாதிரி ஆண்டவரை சோதிக்க ஜனங்களை ஏவின ஒரு விஷயத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அடையாளத்தை கேட்கிறாங்க. ஒரு அடையாளம் காண்பீங்க, வானத்தில் ஒரு அடையாளம் காட்டுங்க. பழைய வசனங்களையும் நிகழ்வுகளையும், இதுதான் உங்களுக்கு அடையாளம், இது போதும் அப்படின்ட்டார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பாத்தீங்களா? ஒரு தனி மனிதன், ஆண்டவர் சாகக்கூடாது, ஆனா எல்லாருக்காக சாகும்படி தான் அவர் வந்தார். அப்ப சாத்தான் என்னென்ன வகையிலெல்லாம் சோதனையை மனிதர்கள் மூலமாக சூழ்நிலையிலிருந்து அவன் கொண்டு வரான்னு பாருங்க. இன்னொரு சந்தர்ப்பம், யோவான் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். திடீர்னு ஒரு கட்டத்துல ஆண்டவர் இயேசுவை ஜனங்கள்லாம் சேர்ந்து ராஜாவாக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களாம். அது தேவனுடைய திட்டம் அல்ல, தேவ சித்தம் அல்ல. அப்ப சாத்தான் பாருங்க, அன்றைக்கு நேராக வந்து ஆண்டவரை முகமுகமாக சோதித்ததை பார்த்தோம் இல்லையா? பிறகு கொஞ்ச காலம் விலகினான், மீண்டும் பல வகையில தந்திரமாக அவன் ஆண்டவரை சோதிக்க, அவருடைய திட்டத்தை முறியடிக்க அவன் வந்துட்டே தான் இருந்தான். அப்படியானால் நமக்கு இன்னைக்கு சோதனைகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்றது? சாத்தான் நம்மை சோதிக்க பலவிதமான வகையிலே வர்றானே. கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சாத்தான் சுற்றி திரிகிறானே. என்ன பண்ணணும்? யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதான் வழி. தேவன் நமக்கு சொல்றார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எந்த மாதிரி எதிர்த்து நிக்கணுமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்து விடுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. நாம சோர்ந்து போகலாம், நமக்கு சோதனை வரும், ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார். அதான் பார்த்தோமே. அதனால நாம் சோதிக்கப்படுகிறோம்னு நினைச்சோம்னு சொன்னா நமது ஆண்டவர் உதவி செய்வதற்கு நமக்காக இருக்கிறார் என்பதும் நினைவுக்கு வரணும்.
எபிரேயர் 2:18. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்கு வேற எந்த வல்லமையும் வேற எந்த உதவியும் தேவைப்படாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார், முற்றும் ஜெயித்தார். பிசாசானவனை அவர் ஜெயித்தார், அவனை காலின் கீழே போட்டு மிதித்தார். அதனால் அவருடைய அன்பு நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளது. தொடர்ந்து நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வந்தபோது அவர் நேர சிலுவைக்கு போய் மரிக்காமல் சிறுமையும் எளிமையுமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியின் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து ஏதோ பொதுவான ஊழியத்துக்கு வரும் வேளையிலே பிசாசினால் சோதிக்கப்பட்டு இவ்விதமாய் அவர் பாடுபட்டதினாலே, சோதிக்கப்பட்டதினாலே எங்களுக்கு இன்று உதவி செய்ய வல்லவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்ய அவர் அறிந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் இயேசுவின் வல்லமைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அவருடைய பலம் எங்களை தாங்கட்டும், தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு சோதனையை ஜெயித்து பாக்கியவான்களாக வாழ உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகள் ஒருவர் மேலும் கண்ணோக்கமாயிரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.